வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குவிண்டால் ஒன்றுக்கு சாதாரண நெல் ரகத்தை 2405 ரூபாய்க்கும், சன்னரக நெல்லை 2450 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 29 பேர் களத்தில் உள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு, நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். மக்களவை சபாநாயகராக 2வது முறையாக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு. குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓம் பிர்லா வெற்றி என அறிவிப்பு. மக்களவை சபாநாயகராக 2வது முறை தேர்வான ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி வாழ்த்து. மக்களவையை எப்படி சிறப்பாக கையாள வேண்டும் என்ற அணுகுமுறை ஓம் பிர்லாவுக்கு நன்றாகவே தெரியும் என பிரதமர் மோடி புகழாரம். எதிர்க்கட்சிகளின் குரலை நாடாளுமன்றத்தில் உரிய முறையில் அனுமதிக்க வேண்டும். புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ள ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள். மக்களவையிலிருந்து காந்தி, அம்பேத்கர் சிலைகள் அகற்றப்பட்டது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த திருமாவளவனின் மைக் ஆஃப். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. आप कोई किसी सदस्य का वकील मत बना करो. You please do not become the advocate of any honorable member. राजकुमार छब्बेवाल जी, राजकुमार जी बोलना है आपको. धन्यवाद सर. மக்களவையில் எமர்ஜென்சி காலம் குறித்து சபாநாயகர் பேசியதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு. சபாநாயகருக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய நிலையில் மக்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் கருத்து எனவும் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இரண்டாயிரத்து 8ஆம் ஆண்டு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் தன் கடமையை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாகவும் விமர்சனம். பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் நடவடிக்கை. வீண் விளம்பரம் தேடுவதில் அதிமுகவினர் பிரதானமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அதிமுகவினரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் உறுதி. செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு.
சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னையில் அதிமுகவினர் நாளை உண்ணாவிரத போராட்டம். சட்டப்பேரவையில் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி பிரச்சனையை விட சட்டப்பேரவையில் விவாதிக்க முக்கியமான பிரச்சனை வேறு என்ன இருக்கிறது எனவும் சாடல். நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு மிகப்பெரிய அநீதி இழைத்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நியாயமற்ற செயலால் தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு 12,000 கோடி கூடுதல் செலவினம் என்றும் சாடல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தொகுதிக்காக சட்டமன்ற உறுப்பினர்களே செலவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தகவல். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பேரவையில் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் KN நேரு பதில். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. திருநாய்கள் மாடுகளுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு. சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியதால் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை இந்த நாடே அறியும். உள் ஒதுக்கீடு தொடர்பான அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டிற்கு RS பாரதி பதில். மைனாரிட்டிஸ்க்கு வேறுங்க, பேக்வேர்டு வேறு. அதுவே எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னு எல்லாம் கிறிஸ்டியன்ஸுக்கு அந்த SC கொடுத்ததில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய போராட்டமே நடந்தது. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. அதெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் கணக்கெடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் அதை வைத்து விவாதிப்பார்கள். நிச்சயமாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க திமுக சார்பில் இருக்கிற இந்தியா கூட்டணி போராட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நன்றி. எதிர்க்கட்சி தலைவராக தேர்வானதற்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் நன்றி தெரிவித்து X தளத்தில் பதிவு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றிட வாழ்த்துக்கள் என X தளத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு பேட்டி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து விசாரணை. இந்த விஷயம் எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்பல. இன்னொன்னு நான் ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன். எந்த வகையிலையும் அரசியல். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தை CBIக்கு மாற்ற கோரிய வழக்கு. அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மேலும் 40 பேர் டிஸ்சார்ஜ். 40 பேரும் பூரண குணமடைந்த நிலையில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் MR விஜயபாஸ்கரை கைது செய்ய CBCID போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைவு.
யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை உறுதி. சென்னை காவல் ஆணையரின் உத்தரவை உறுதி செய்தது அறிவுரை கழகம். கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்த சிபிஐ. 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி. பாலியல் வீடியோ வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஜாமீன் வழங்க பெங்களூரு நீதிமன்றம் மறுப்பு. குற்றத்தின் தீவிரத்தை கருதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். வாஷிங்டனில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் வைக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியது. வரலாறு காணாத வெப்பத்தின் காரணமாக உருகியதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இடம்பெறாததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. பாதுகாவலர்களால் தள்ளிவிடப்பட்ட ரசிகரை நேரில் அழைத்து பேசிய நடிகர் நாகார்ஜுனா, உங்கள் தவறல்ல, எனது தவறுதான் என கூறி மன்னிப்பு கேட்டார். don't